வணக்கங்கள். இன்றைக்கி இது ரொம்ப முக்கியம். இதில் இன்னும் நிறைய ஆய்வுகளும் ஆராய்ச்சிகளும் தமிழ்நாட்டில் செய்யணும். ஒரு வீட்டுக்கு ஒரு வேலை, அது அரசு அல்லது அரசு சார் மற்றும் தனியாரில் வேலை கொடுக்கணும். அவங்களுக்கு நல்ல சுற்றுப்புறமும் நல்ல பொருளாதாரமும் கிடைக்கிற வேலைவாய்ப்பை உறுதி செய்கிறது தமிழகத்தில் இருக்கிற வாய்ப்புள்ளவர்களுக்கான கடமை. நம்ம மக்கள் நிறைய பேர் படிச்சுட்டாங்க, ஓரளவுக்கு படிச்சிருக்காங்க. ஒரு 60-70% நம்ம முதல் தர முதல் பட்டதாரிகளை உருவாக்கியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு நம்ம வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். பொருளாதாரத்தை உயர்த்தணும். கல்வி கடனை பெற்றிருக்கிறாங்க, மருத்துவமும் கல்வி கடன் பெற்று தான் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வேலைவாய்ப்பு கொடுக்கணுன்ற நிலையில் நம்ம இருக்கிறோம். அதுக்கு நம்ம நிறைய வேலைகளை செய்ய வேண்டியது இருக்குது. என்ன மாதிரி வேலை வாய்ப்புகளை நம்ம உருவாக்கணும், என்ன மாதிரியான தொழில்துறை சார்ந்த வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும். இப்போது கடந்த காலங்களில் கார் உற்பத்திகள், அப்புறமா இந்த மாதிரி செயின் கோபின் மாதிரியான கண்ணாடிகள் உருவாக்கங்கள், காருக்கு தேவையான கண்ணாடிகள், இன்னும் பிற வகையான கண்ணாடி மாளிகைகள் உருவாக்குறதுக்கான கண்ணாடிகள், இப்படி சிப்காட்கள் வழியாக பல தொழில்களை உருவாக்குறது. இப்போ இதுக்கு முன்னால் காமராஜர் காலங்களில் தோன்றப்பட்ட விஸ்கோஸ் மாதிரியான கோஆப்ரேட்டிவ் தொழிற்சாலைகள், கோஆப்ரேட்டிவ் நூற்பாலைகள், கோஆப்ரேட்டிவ் ஜெனிங் மில்ஸ், அதாவது நூற்பாலைகள் மற்றும் நெசவாலைகள், இப்படி பல தொழில்களை தொடங்கும் பொழுது வேலைவாய்ப்புகளை நம்மளால் உருவாக்க முடியும். இப்போ இன்றைக்கி இருக்கிற கால சூழலில் நம்மளுடைய நிலப்பரப்புகளில் நிறைய சிக்கல்கள், தண்ணீரில் பிரச்சனைகள் இருக்குது. இப்போ காரெல்லாம் மழைநீர்களை ஜாஸ்தி தேவைப்படுது. அது மாதிரி மழைநீர்கள் பயன்படுத்தப்படாத மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ், அதாவது வேலைவாய்ப்பு கொடுக்கணும், தமிழகத்தை பொருளாதாரத்தை உயர்த்தணும். அதே சமயத்தில் நம்மளுடைய வளங்களை சூறையாடாத வகையில் அல்லது நம்மளுடைய சுற்றுப்புறத்தை கெடுக்காத வகையில் இந்த ஸ்டெர்லைட் மாதிரி, விஸ்கோஸ் மாதிரி நம்மளுடைய சுற்றுப்புறங்களை சிப்காட் இன்றைக்கி பெருந்துறை சிப்காட் எவ்வளோ மாசுபாடுகளை ஏற்படுத்துது. இன்னும் பிற பகுதிகளில் இருக்கிற திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற நரிமணம் மாதிரியான பகுதிகளில் இருக்கிற சுற்றுச்சூழல் மாசுபாடுகள், அப்புறமா டையிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற நாமக்கல் அண்ட் சேலம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டையிங் இண்டஸ்ட்ரினால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் மாசுபாடு, இந்த மாதிரி இல்லாத வகையிலான தொழில்துறைகளை உருவாக்கணும். இன்றைக்கி ஒரு செமிகண்டக்டர்ஸ், இன்னும் பிற, அதாவது உலகளாவிய அளவுக்கு உற்பத்திகளை கொண்டுட்டு போகக்கூடிய சைனா மாதிரியான எல்லா நாடுகளுக்கும் ஃபியூச்சரிஸ்டிக் அந்த மாதிரி ஒரு இந்த காணொலியை பாருங்கள். இந்த காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாலைகளில் வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இது ஒரு விண்மில்லோட ஒரு என்ன சொல்லுவாங்க, இறக்கை 3 இருக்கும். 3ல் ஒரு இறக்கை ப்ளஸ் நடுவில் டைனமோ இருக்கும். அந்த இறக்கையை மட்டும் பாருங்கள். இது ஒரு இறக்கை. இந்த இறக்கையை நீங்கள் சாலைகளில், ஹைவேஸில் பார்த்துருக்க முடியும். இது வெளிநாடுலேருந்து இறக்குமதி செய்யப்படுது. நீங்கள் பார்த்த அந்த விண்மில்லோட ஒரு ரெக்கை ஒரு ப்ரொஃபலரில் அது வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு தெரிவிக்கப்படுது. வருங்காலங்களில் கன்வென்ஷன் சொல்லக்கூடிய அனல், பிறகு புனல், அதில் எல்லாமே சிக்கல்கள் உருவாகணும் கணிக்கப்படுது. அப்போ அதில் சூரிய மின்சாரமும் மற்றும் காற்று மின்சாரமும் மிகப்பெரிய அளவுக்கு பங்கு வகிக்கும்னு சொல்லப்படுது. இது கடந்த 30 ஆண்டுகளாகவே விண்மில் சார்ந்து ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது. இந்தியாவில், தமிழகத்தில் அதனுடைய மின்சார தேவையை பயன்படுத்துறதில் சிக்கல்கள் இருக்குது. அது எல்லாமே பிரச்சனைகள் இருக்குதுன்னு வச்சுருந்தாலும் கூட இந்திய அளவில் விண்மில்களுக்கான தேவை இருக்குது. நாளைக்கு நம்ம இன்றைக்கி ஒரு இண்டஸ்ட்ரியை தொடங்கணும்னா அது வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இயர்லி 20% க்ரோத் இருந்தால் கூட அந்த இண்டஸ்ட்ரிஸ் குட் இண்டஸ்ட்ரி. ஆனால் கார்கள் இன்றைக்கி கன்வென்ஷனல் கார்ஸ்னு சொல்லக்கூடிய பெட்ரோல் டீசல் கார்களோட வாய்ப்புகள் எப்படி இருக்குது, அதுக்கு அடுத்து இன்றைக்கி இருக்கிற இவி கார்ஸ் என்ன மாதிரி இருக்குது, இல்லைனா ஹைப்ரிட் கார்ஸோட ஃபியூச்சரிஸ்டிக் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம கவனத்தில் கொண்டு தான் ஒரு தொழிலை தொடங்கணும். அது எவ்வளோ வேலைவாய்ப்புகளை கொடுக்க போகுது,
இன்றைக்கி டெஸ்லா இந்தியாவுக்குள்ளே வரதில் சில சிக்கல்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து பிஓஇடி மாதிரியான கார்களை சீனா கார்கள் வந்து இந்தியாவில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்களா, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போது பல உதிரிகள் வாங்கலை அல்லது இந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்காக இங்கே வந்து ஒரு சோலார் பேனல்களோட ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவுக்குள்ளே கொண்டுட்டு வரலாம். அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் இந்தியாவில் இருக்காங்கிறது தெரியல. இருக்கிறது சிலிக்கான்ஸ் வந்து நம்ம அளவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை எடுத்து ப்ராப்பராக ப்ரிப்பரேட் பண்ணி பயன்படுத்துறதுல முறையற்ற தன்மைகள் இருக்கிறதால அந்த மாதிரியான வெளிநாடுகள்லேருந்து தான் நம்ம இன்றைக்கும் சோலார் பேனல்களை பயன்படுத்துகிறோம். இன்றைக்கி அட்வான்ஸ்டு ரேஞ்ச் ஆஃப் சோலார் பேனல்ஸ் வந்து நிழலில் கூட மின்சாரம் தயாரிக்கிற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதில் ஒரு ஆர்என்டி இல்லை நம்மிடம். அதே மாதிரி இந்த மாதிரி விண்மில்ஸில் இன்னும் வந்து மேம்பட்ட ஒரு ஆர்என்டியை டெவலப் பண்ணி இன்னும் சிறிய அளவிலான ப்ரொஃபலர்களை கொண்டிருக்கிற விண்மில்ஸை பயன்படுத்தி அதிக மின்சாரத்தை ப்ரொடக்ஷன் பண்ணலாம். நம்மளால் அதிக காற்று பெறக்கூடிய பகுதிகள் நம்ம பகுதிகளில் திருநெல்வேலி சைடு பொள்ளாச்சி பகுதிகளில் இருக்குது. அதிக நாட்கள் காற்று கொடுக்கக்கூடிய பகுதிகள் இருக்குது. அது தனியாரிடம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மின்சாரத்தை கிரிட்டில் கொண்டு வர பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஃபியூச்சரிஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லி அதே மாதிரி சுற்றுப்புற சூழல் கேடு இல்லாத மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வருங்காலத்தில் வெற்றி பெறக்கூடிய 20-30% வளர்ச்சியை கொண்டிருக்கிற இன்னும் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் மாதிரியான இண்டஸ்ட்ரிகளுக்கு ஆய்வுகளை மேற்கொண்டு எந்த இண்டஸ்ட்ரி இன்னும் 30 வருஷம் கழித்து அதிக வேலைவாய்ப்புகளை தமிழகத்துக்குள்ளே கொடுக்கும், அதே மாதிரி அது தமிழக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பங்காற்றும் அப்படிங்கிற மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி தொடங்கும் போது இன்றைக்கும் அது லாபத்தை கொடுக்கணும், அந்த வேலைவாய்ப்புகளை கொடுக்கணும், தமிழக பொருளாதாரத்தை மேம்படுத்தணும். அந்த மாதிரி இந்த ஐடென்டிஃபை தி correct industries to suit the Indian economy and as well as Tamil Nadu economy. First, Tamil Nadu economy should grow and reduce our deficit in the budget. That same way, there should be given the employment to the people. The people earn more money, they are going to spend in the here itself. Do not allow to the other state people to come and enjoy their benefits. Our people should be there, work in their industries, and they are get the benefit. They are going to spend the money in Tamil Nadu itself. Then Tamil Nadu economy should be going to grow because the GDP is based on expenditures. Only the expenditure is high. We are spending rate is high. The GDP is high in India. So should give to more employment to our peoples. Some North Indian peoples came and work here. They are earn the money. They kept in their aside. They take into their state. They are going to spend in their state. So the GDP is figuring in their states itself. But we are giving the money. The state of Tamil Nadu is giving the money to the many states peoples. They are earn the money and go and spend there in their states. That the states GDP should be different. So they are not giving production. They are not given the employments. They are not given the education to their peoples. அவங்க வந்து கல்வியும் கொடுக்கல, வேலை வாய்ப்பும் கொடுக்கல. ஆனால் தமிழ்நாட்டில் பணத்தை சம்பாரித்து 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபாயை இங்கே 15, 16, 17 வயசில் இருக்கிற குழந்தைகள்லேருந்து 50 வயசு இருக்கிற வரைக்கும் அவங்க மாநிலத்தில் கொண்டு போய் செலவு பண்ணி அங்கே ஜிடிபியில் மாற்றி காமிக்கிறாங்க. அது உண்மையான ஜிடிபியே இல்லை. ஏன்னா ஜிடிபி செலவின் அடிப்படையில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கும் போது அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து சுற்றுப்புற சூழலுக்கும் கெடுதல் விடக்கூடாது, எம்ப்ளாய்மெண்ட்ஸும் கொடுக்கணும், ஃபியூச்சரிஸ்டிக் அதாவது நாளையும் கொடுக்கணும், அது தொடர்ந்து 20-30% க்ரோத்தில் இருக்கிற மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கணும். அந்த மாதிரியான ஐடியா கொடுக்கக்கூடிய தொழில் சார்ந்தவர்களும் எக்கனாமிக் அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸ் ஐடியா இருக்கிற ஆட்களை நியமிங்க. என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவில் கொண்டுட்டு வரலாம், இந்த இண்டஸ்ட்ரி சுற்றுப்புறத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது, நம்ம நாட்டு சுற்றுப்புறங்களை பாதிக்காது, அதே சமயத்தில் தமிழ்நாட்டுக்கு அதிக வரியை கொடுக்கு, மத்திய அரசுக்கு வரி கொடுக்காமல் வரி செல்லாமல் இருக்கிற மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை உருவாக்கணும்னு முதலமைச்சரை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.